வணக்கம் பீப்பிள். ஐ எம் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறி ஆவல். ஸோ இது வந்து லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ் பாட்காஸ்டோட எபிசோட் 6, ஃபார் கிவிங் யோர் செல்ஃப். லெட் மீ ஸ்டார்ட் திஸ் வித் அ கோட். மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். டு ஓப்பன் திஸ் வித் ஆண்டவர்ஸ் டயலாக், திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் ஆஃப் இந்த ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு மனுஷனுடைய மாற்றம், அவனுடைய புரிதல், இந்த உலகத்தினுடைய புரிதலை வந்து மாற்றுவதற்கு சக்தி படைத்தது. இந்த மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. மெட்டமார்பாசிஸ் பேசிக்கலாக என்ன அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர்ல இருந்து ஒரு மாற்றம் அடைந்து தனக்கு இறக்கையெல்லாம் முளைத்து பட்டர்ஃப்ளையா மாறுற அந்த மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஸோ மனுஷங்க அவங்களுடைய லைஃப்பில் இந்த மெட்டாமார்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் அடிக்கடி வந்து உள்ளே போய் வெளியே வருவாங்க. அது வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் விஷயத்தில் இருக்கலாம். ஸோ இந்த மெட்டாமார்ஃபோசிஸ்க்கு, மனுஷங்களுடைய மெட்டாமார்ஃபோசிஸ்க்கு இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்கிவிங் யுவர் செல்ஃப் மைட் பி ஒன் ஆஃப் த கஷ்டமான விஷயம் தட் யூ கேன் டூ ஃபார் யுவர் செல்ஃப். From a psychological aspect, forgiveness வந்து it is really based upon the intensity of the wound that we are trying to heal. இப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ணின தப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு யாராவது ஒரு பண்ணின தப்பாக இருக்கட்டும், நீங்கள் அவங்கள மன்னிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களை நீங்களே மன்னிக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து அந்த காயத்தினுடைய ஆழத்தை பொறுத்து தான் வந்து மாறும். இந்த காயம் வந்து இன்னொருத்தவங்க நமக்கு பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களை காயப்படுத்தியிருக்கலாம். இது ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஃபர்கிவிங் போத் த ஆப்போசிட் பர்சன் அண்ட் ஒன் செல்ஃப் இஸ் கஷ்டம். அடுத்தவங்களை மன்னிக்கிறதா இருக்கட்டும், உங்களை நீங்களே மன்னிக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயும் பர்டிகுலராக உங்களை நீங்கள் மன்னிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல ஜட்ஜும் நீங்கள் தான், அக்யூஸ்டும் நீங்கள் தான். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே இல்லாமல் இருக்கிறதுனால உங்களால் அந்த விஷயத்தை வெளியே இருந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்களே உங்களை வந்து குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி கொண்டே இருப்பீர்கள். ஸோ யூ சி த ஹார்டஸ்ட் திங் இன் ஃபர்கிவிங் அவர் செல்ஃப் அப்படிங்கிறது என்னன்னா, அக்செப்டிங் தட் இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம், இதுக்கு மேலே இதில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த தப்பை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். நம்ம எப்பயுமே ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை பண்ணக்கப்புறம் வி ஆஃபன் ஓவர் திங்க் இட். அதை வந்து திரும்ப திரும்ப நம்மளோட மைண்டில் வி வில் ரீவைண்ட் த சேம் சுச்சுவேஷன் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். எப்படி இமேஜின் பண்ணுவோம்னா, நான் இப்போ அந்த இடத்துல நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருந்தா, நான் அந்த இடத்துல அந்த மாதிரி பேசாமல் இருந்திருந்தா, இப்போ அந்த பர்சன் வந்து என் கூட இருந்திருப்பாங்க, அந்த இடத்துல அந்த பிரச்சனையே நடக்காமல் இருந்திருக்கும், அந்த பிரச்சனை வராமல் இருந்திருந்தா அவங்க என் கூட இருந்திருப்பாங்க, என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சுச்சுவேஷன்ஸை நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்து ரீவைண்ட் பண்ணி திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் உண்மை என்ன அப்படின்னா, அந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம், இதுக்கு மேலே அந்த இடத்துல உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. தட் cannot பி அன்டன். இட் இஸ் நாட் பாசிபிள். அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதுதான் உண்மை. த ஒன்லி திங் வி கேன் டூ இஸ், இந்த குற்ற உணர்ச்சி, நம்ம ஒரு குற்றம் செய்துட்டோம், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து the guilt will come out of it. அந்த கில்ட்டில் we should not get guilt tripped over it. அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை வந்து திங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிடக்கூடாது. see this இந்த குற்ற உணர்ச்சி, திஸ் கில்ட், இது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். அதே ஒரு பட்சத்தில் ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த கில்ட் வந்து எப்படி ஒரு டேஞ்சரஸான விஷயம் அப்படிங்கிறத we will see. ஸோ வாட் வில் யோர் மிஸ்டேக்ஸ் டூ? இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கண்டாமினேஷன் சீக்வன்ஸை வந்து உருவாக்கும். இப்போ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்புக்கு அப்படியே அடுத்தடுத்து அந்த விஷயங்கள் தொன்று தொட்டு வந்து அதுக்குரிய ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல.
ஸோ நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட கண்டாமினேஷன் சீக்வன்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணுறதுல அதுக்கப்புறம் வர்றதை எதையுமே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிளாக ஒரு என்லெஸ்ஸான கான்சீக்வன்சஸை இட் வில் ட்ரிகர். பீப்புள் ஆஃபன் கெட் ஸ்டக் இன்சைட் திஸ் லூப். இந்த நம்மளுடைய தப்பு வந்து இவ்வளோ கான்சிக்வன்சஸ்க்கு உள்ளாக்கிடுச்சே அப்படிங்கிறத திரும்ப 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 யோசிச்சு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, பீப்புள் வில் கெட் ட்ரவுண்ட் இன் திஸ் ஃப்ளட் ஆஃப் கில்ட். அவங்களுடைய குற்ற உணர்ச்சியில் அவங்களே மூழ்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு கட்டத்தில் அதுலேருந்து வெளியே வர்றதுக்குரிய வழியை தேடுறதே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி அவ்வளோ அழுத்தமாக்கிடும். நாட்கள் போக போக பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, தே சப்கான்ஷியஸ்லி கெட் அடிக்டட் டு திஸ் கில்ட் விச் இட் வில் ஃபீல் லைக் அ போதை. இந்த குற்ற உணர்ச்சியினோட அந்த அழுத்தம் இருக்குல்ல, அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே வி வில் ஸ்டார்ட் டு லைக் இட் அண்ட் அதை வந்து நம்மளே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ வை டு யூ திங்க் கெட் அடிக்டட் டு திஸ் ஆல்கஹால், ட்ரக்ஸ்? நமக்கு பிடிச்சவங்களோ நமக்கு ரொம்ப இல்லை நம்ம லவ் பண்ண பர்சன் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா பீப்புள் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. டிஃப்ரெண்ட்டான விஷயத்துக்கு. அது வந்து ஆல்கஹாலாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும். அதுலேருந்து வெளியவே வர முடியாத அளவுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்கல்ல. அதெல்லாம் ஏன்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் பிகாஸ் அவங்க வந்து ஆல்கஹால் பிடிச்சி அடிக்ட் ஆகலை. அவங்க பண்ணின தப்புலேருந்து மீண்டு எழுந்து வர முடியாமல் தான் அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இந்த விஐபி மூவியில் வந்து ஒரு சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல. தனுஷோட அம்மா வந்து தனுஷ்க்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவர் வந்து கால் எடுக்காமல் விட்டுருப்பார். அந்த இடத்துல அவர் கால் எடுத்திருந்தா அவங்க அம்மாவை காப்பாற்றிருக்கலாம். அண்ட் அவர் லேட்டராக வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த தப்பை உணர ஆரம்பிப்பார். அந்த தப்பை உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரால் அந்த தப்புலேருந்து மீண்டு எழுந்து வரவே முடியாது. அவர் அந்த வீட்டை விட்டே வெளியவே வராத அளவு, அந்த வீடுங்கிறது பேசிக்கலாக அவரோட அந்த தப்பு கில்ட் அதுலேருந்து அவரால் வெளியவே வர முடியாத அளவுக்கு அவரை வந்து மூழ்கடிச்சிரும் அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது. அது கடைசியில் ஆனால் அவங்களுடைய அம்மாவோட ஆர்கன் வந்து ஒருத்தவங்களை உயிர் வாழ வச்சிருக்கு. அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்தில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு புரிய வரும்போது தான் அப்போதான் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவார். தட் இஸ் ஹிம் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹிஸ் கில்ட். அவருடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து அவர் வெளியே வர்றது தான். அவர் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து அந்த சூரியனை பார்ப்பார்ல, அதுதான் அவருடைய சொந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர்றது. அதுதான் வெளியே வந்து ஹீ ஸ்டார்ட்ஸ் மூவிங் ஃபார்வர்ட் இன் ஹிஸ் லைஃப். பட் இன் ரியல் லைஃப்ல எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து அப்படி ஒரு கைண்ட் ஆஃப் க்ளோஷரோ ஒரு மாற்றம் வந்து எல்லாருக்குமே நடக்கிறது கிடையாது. அண்ட் நிறைய பேர் அந்த விஷயத்தில் தே வில் கெட் ஸ்டக் அண்ட் இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் சைக்கிள். ஸோ நவ் லெட்ஸ் see this பியூட்டிஃபுல் வெர்ஷன் ஆஃப் த கில்ட். ஸோ இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை நம்ம தப்பு, இந்த குற்றம் தப்பு, நீ தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிறத குற்ற உணர்ச்சியை வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கட்டும், சொசைட்டி, என்விரான்மெண்ட் இடத்துலையுமே வந்து இந்த குற்ற உணர்ச்சியை எப்படி ஆகணும் அப்படிங்கிற முறையை வந்து நமக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதை வந்து நம்ம எப்பயுமே நம்மளுடைய குற்றங்களையோ நம்ம பண்ண தப்பையோ வந்து ரொம்ப தப்பான விஷயமாவோ இழிவான விஷயமாவே தான் நம்ம வந்து பார்க்கறதுக்கு பழகிட்டோம். அது அந்த இழிவான விஷயம் இப்போ அது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, அதை மறந்துடு, அதை விட்டு சொல்லுவாங்க. ஆனால் த மோர் வி ட்ரை டு ஃபர்கெட் அவர் மிஸ்டேக்ஸ், த மோர் இட் வில் கம்ஸ் பேக் டு அஸ் ஆஸ் குற்ற உணர்ச்சி. ஸோ இது குற்ற உணர்ச்சியை வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வாட் வி மஸ்ட் டூ இஸ் வி ஷுட் ஃபேஸ் திஸ் கில்ட். நேருக்கு நேராக இந்த குற்ற உணர்ச்சியை நீங்கள் நேருக்கு நேராக பார்த்து அதிலிருந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேருக்கு நேராக இந்த கில்ட்டை நீங்கள் குற்ற உணர்ச்சியை மீட் பண்ணி, ஆமாம் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், ஆனால் இந்த தப்பை பண்ணினப்போ எனக்கு இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவு இல்லை. இன்னைக்கு நான் வந்து அது தப்புன்னு உணர்றேன் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு அந்த அறிவு இருக்குது, அதனால நான் அதை தப்புன்னு உணர்ந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு நான் அப்போ பண்ணது தப்பு, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னோட பாஸ்ட் செல்ஃபை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே திரும்ப திரும்ப குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் அதுலேருந்து கற்றுக்கவோ அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து மீண்டெழுந்து வரவே முடியாது. அட் த லாஸ்ட் வாட் வி ஷுட் டூ இஸ், நான் இந்த பண்ணின தப்புல இருந்து நான் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். கடைசியில் இந்த குற்ற உணர்ச்சியை
ஃபியூச்சர்ல இந்த குற்ற உணர்ச்சி வந்து என்ன எந்த தப்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்து இது என்ன கைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குற்ற உணர்ச்சியை நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படிங்கிறது தான் வி டூ வித் திஸ் குற்ற உணர்ச்சி கில்ட். சி இந்த உலகம் வந்து திஸ் வேர்ல்ட் பிரேக்ஸ் எவ்ரி ஒன். எல்லாரையுமே வந்து ரொம்ப சுக்குநூறா ஒரு கட்டத்துல இந்த உலகம் எல்லாரையுமே உடைச்சிரும். அந்த உடையிறது வந்து நீங்க பண்ணுன தப்பா இருக்கலாம், அடுத்தவங்க உங்களுக்கு பண்ணுன தப்பா இருக்கலாம், சரியா? ஆனா அட் ஒன் பாயிண்ட்ல வந்து இந்த உலகம் நம்மள சுக்குநூறா உடைச்சிரும். அந்த உடையிறதுல இருந்து இப்போ நீங்க நீங்க ஒரே ஒரு ஆளா இருப்பீங்க. ஆனா நீங்க உடையும் போது ஒரு 100 விதமா உடையிறீங்க அப்படின்னா, நீங்க திரும்ப மீண்டு எழுந்து வரும்போது உங்கள நீங்க மன்னிக்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்கள நீங்க மன்னிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பண்ணி நீங்க மீண்டு எழுந்து வரும்போது, ஒரு ஆளா இருந்து நீங்க 100 விதமா உடைக்கப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து 100 விதத்துல யூ வில் கெட் அவுட் ஆஃப் இட் ஸ்ட்ராங். ஒரு விதத்துல உடைக்கப்பட்டு 100 விதத்துல நீங்க ஸ்ட்ராங்கா மீண்டு எழுந்து வருவீங்க. So that is the world breaks everyone and afterwards many are strong at broken places. Written by Ernest Hemingway. He is a great author. And there is a Japanese metaphor called kintsugi அப்படின்னு சொல்லுவாங்க. The art of precious scars. ஸோ இது வந்து இட் இஸ் பேசிக்கலி a repair technique which is used to இந்த மண்பானையெல்லாம் இருக்குல்ல, இந்த மண்பானை உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த மண்பானையை ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரிப்பேர் பண்ணுற டெக்னிக். இந்த ரிப்பேர் பண்ணுற டெக்னிக் பேசிக்காக என்ன அப்படின்னா, அந்த உடைஞ்ச மண்பானையில் கீறல் இருக்கும்ல, அந்த கீறல் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்ட வச்சு அதுக்கு மேலே தங்கத்தை வச்சு அந்த கீறல்கள் எல்லாத்தையும் பூசுறது. ஸோ அப்படி பூசுகிறப்போ என்ன ஆகும், அந்த பானையில் இருக்கிறதுலே ரொம்ப வெளிச்சமாக தெரிகிற இடம் வந்து அந்த விரிசல்களாக தான் இருக்கும். விச் பிகம்ஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் எவர். அந்த மண்பானை வந்து உடைக்கப்பட்ட பிறகும் அதனுடைய விரிசல்கள் மேல தங்கம் பூசப்பட்டு அது இன்னும் அழகா தெரியும். அதுதான் திஸ் கின்சுகி அப்படிங்கிற ப்ராசஸ். டு புட் இட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ், உங்களால நீங்க முன்னாடி பண்ணின தப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த தப்புல இருந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கத்துக்கலாம். அதை கத்துக்கிட்டு நீங்க பண்ணின இந்த தப்ப யூ ஷுட் வியர் இட் லைக் அ மெடல். அதை வந்து நீங்க ரொம்ப ப்ரௌடா யூ ஷுட் யூஸ் இட் டு மேக் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங்கர் தென் எவர். இந்த வகையில நம்மளுடைய குற்ற உணர்ச்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தே வில் கைட் அஸ் த்ரூ ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை காப்பாத்தி ரொம்ப அழகான ஒரு இடங்களுக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். ஸோ நம்ம ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். You are not the mistake. You made a mistake. Okay? திரும்ப சொல்றேன். You are not the mistake. You made a mistake. நீங்க தப்பு கிடையாது. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். You should say that. அப்போ அந்த தப்பை பண்ணக்கூடாதுங்கிற அறிவு எனக்கு இல்லை. ஆனா அந்த தப்பை பண்ணதுக்கு அப்புறம் அதை பண்ணக்கூடாதுங்கிற அறிவு எனக்கு வந்துடுச்சு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். ஸோ டு லிவ் ரைட் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த உலகத்துல சரி தப்பு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய மனசாட்சியை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை அணுகுமுறை பேசிக்கா. ஸோ நீங்க சரியா வாழ்றது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் லேர்ன் டு லிவ் வித் யோர் செல்ஃப். நீங்க உங்ககிட்ட என்ன அளவுக்கு உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய philosophy ஆஃப் லைஃப். அந்த நீங்க உங்ககிட்டயே உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது, நீங்க உங்களுடைய எல்லா தப்பு பண்ண வேர்ஷன் ஆஃப் நீங்க இருப்பீங்கல்ல, நீங்க வந்து 10 வயசுல ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், 15 வயசுல ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், 20 வயசுல ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த எல்லா வெர்ஷனையுமே நீங்க யூ ஷுட் ஃபேஸ் பண்ணி நீங்க அதை வந்து நீ ஏன் இப்படி தப்பு பண்ணிட்ட, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்க உங்களோட பாஸ்ட் செல்ஃப் கிட்ட சொல்லக்கூடாது. அந்த பாஸ்ட் செல்ஃப் என்ன அளவுக்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கடந்து அதிலிருந்து மெச்சூர் ஆகி தான் நீங்க இப்போ ஒரு ஆளா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணணும். தட் வெர்ஷன் ஆஃப் யூ ஹூ டிட் த மிஸ்டேக் இஸ் நாட் அ ஃபெயிலியர், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் எவல்யூஷன். நீங்க அந்த பர்சனை வந்து குறை சொல்றீங்க, அந்த பர்சனை வந்து தப்புன்னு சொல்றீங்க, அந்த பர்சனை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருந்து நீங்க வேர் ஊண்டி வளர்ந்தீங்களோ அதையே நீங்க வந்து கட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம்.
ஸோ this self forgiveness is not an simple act which you do in everyday life. இது வந்து செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை. யூ ஷுட் இன்டகிரேட் into your lifestyle. To conclude this episode, let me quote this. As Friedrich Nietzsche said, all the things that does not kill me makes me stronger. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயம் எனக்கு டெத்தை கொடுக்கலையோ அந்த விஷயம் எல்லாமே வந்து என்னை ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு ஒரு 18th century philosopher வந்து சொல்லியிருக்கார். ஸோ ஒன்லி டெத் இஸ் சர்டைன் இன் திஸ் வேர்ல்ட். உங்களால் இந்த சாவு தான் இந்த உலகத்தில் வந்து கடைசி. அதை வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே மாற்ற முடியாது. அதை தவிர்த்து நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட் வேணாலும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். பட் எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களை ஃபர்கிவ் பண்ணுறது, நீங்கள் உங்களை மன்னிச்சு அந்த இடத்துல இருந்து மீண்டு எழுந்து வர்றது இருக்குல்ல, தட் இஸ் வாட் இஸ் சூப்பர் பவர் ஆஃப் அவர் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, யூ கேன் டூ இட், we can do it. In the next episode, we will talk about forgiving others. இவ்வளோ தூரம் எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி பீப்புள்.